ආයිබෝන් මාතයා ආයිබෝන් ඔයා මේ බීඩියක් එන්න ගියා නේද? பண்டில் ரொட்டி கொண்டு போனால் அப்புறம் போய் வெங்கல் ரொட்டி கொண்டு போக சொல்லுவேன். ஏடா நாங்கள் நார்மலாக நல்லா இருக்கோம். ஏன்னா வெஹிக்கிளில் வந்திருக்கோம், எங்களோட சொந்த வெஹிக்கிளில். இப்போ எங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குதுன்றக்குள்ளே வந்துட்டு அந்த இயலாத உடம்போட வந்து எங்களோட இடம் பிடிச்சி அந்த அம்மா வந்து சேர்ந்தா அப்படின்னு நினைக்கும் போது கவிதாஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் ட்ரிங்கோவில் எவ்வளோ அப்படின்னு கேமவா டக்குன்னு கேட்டால் நீங்கள் ட்ரிங்கோலையா நிற்கிறீங்க மகன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இல்லை வேணாம் சர்ப்ரைஸாக போவோம், நீ சொல்லாதேன்னு சொல்லி. தெரியும் தானே அம்மா, நீ நாங்களும் எனக்கு தெரியும் ஒரு பிள்ளை ஒன்று உங்களோட வீடியோ பார்க்குற பிள்ளை உண்டம்மா. அப்படி உங்களோட வீடியோ பார்த்தா அப்புறம் உங்களுக்கு பார்க்கணும் அம்மா, அவங்களும் ட்ரிங்கோலான்னு இருக்கிறதா நினைக்கிறேன். உங்களோட கவிதாஸ் கதைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஆக்கள் வரியணுண்டா அப்புறம் பின்னிடம் ஒரு சின்ன சமையல் உண்டு, பின்ன அதான் இந்த கனவை நினைப்பினேன். நீங்கள் வந்து இருக்கிற இடத்துக்கு எனக்கு சரியாக சொல்லுங்கம்மா, அந்த பிள்ளைய நமக்கு அனுப்பி விடுறதுக்கு. ஆமாம், ஒரு நிமிஷம் பாருங்க வரேன். தங்கச்சி நீங்கள் இப்போ துளசிபுரத்துக்கு கிட்ட போயிட்டீங்களானே? வரேம்மா, ஒரு நிமிஷம் பாருங்க வரேன். அது யாரோ தங்கச்சி அம்மா நீங்க பார்த்துட்டா இருக்கிறீங்க. அதுல உங்களுக்கு எதுவும் வேணுமாம்மா? நான் சொல்லிவிட்டா வேணின்ற சொல்லி உங்களுக்கு எதுவும் வேணுமா சாமான வாங்கிட்டு வச்சு சொல்லிவிட்டா? சாப்பாடு சரி இல்ல, அரிசி பருப்பு சாமான எதுவும் அம்மா ஆறு கூப்பிடுற பாருங்க ஒரு அம்மா கேட்டுக்க. சரி அம்மா ஒரு 5 நிமிஷம் பைக்கு நான் திருப்பி எடுக்கிறேன்னா ஒரு அவசரம் அணிக்கிறேன். கிணத்துக்கு இறங்கி அந்த இது இறைப்ப உண்டு. சரி அதுதான் சரி கண்டுட்டேன். படம் முடிஞ்சு இங்கே கமல் மாதிரி இங்கே நடையப்பார். ஓ நீ நடந்தால் நடையரசு, நீ சிரித்தா சிரிப்பரசு. அதுக்கு கண்டதியா கொண்ட விட போகிற நேரம் வேற நீ பேசு ஏமத்தமா ஹாப்பி ஏன்னா அக்கேன்னு வேணும். அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோமலி உப்பு வலி என்ற இடத்துல நிற்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு பட்டிக்குள்ளே போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுது. உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ ஒரு நினைக்கிற ஒரு 15-20 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். வந்து ட்ரிங்கோமலியிலேருந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து இந்த கால்கை இயலாத ஒரு அம்மா ஒரு ஆள், ஒரு மாற்றுத்திறனாளி அம்மா ஒரு ஆள் வந்துட்டு எங்கள் மேலே கொண்ட அதிக பாசத்தின் நிமித்தம் வந்துட்டு எங்களை தேடி வந்துட்டு யாழ்ப்பாணம் வந்துவா. அப்போ உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல வந்து அந்த அம்மா சொன்ன இடத்தை கண்டுபிடிக்க வந்துட்டு நாங்கள் நார்மலாக நல்லா இருக்கோம். ஏன்னா வெஹிக்கிளில் வந்திருக்கோம், எங்களோட சொந்த வெஹிக்கிளில். இப்போ எங்களுக்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குதுன்றக்குள்ளே வந்துட்டு அந்த இயலாத உடம்போட வந்து அதுவும் வந்துட்டு கணவரும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வயசானவர். ஏன்னா அப்போ அவரையும் கூட்டி கொண்டு வந்துட்டு எங்களை தேடி வந்துட்டு என்னென்று எங்களை இடம் பிடிச்சி அந்த அம்மா வந்து சேர்ந்தா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே வந்து பெருமையாக இருக்குது. வந்துட்டு அப்படியே நாட்களை வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் வந்து அம்மாவை இருக்கா சந்திச்சுட்டு போக போகிறோம். அப்போ வந்த டைமில் நான் அம்மாவுக்கு சொன்னேன், நான் வந்துட்டு ரிங்கோ சைடு வந்தால் நான் கட்டாயம் உங்கள்கிட்ட வந்து தான் நம்ம போவேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்துட்டு பார்க்குற நீங்களுமே வந்துட்டு யோசிச்சிருப்பீங்க, கிருஷ்ணா எப்போயாவது ஒரு நாள் அவங்களோட வீட்டை போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி.
இப்போ வந்துட்டு எங்களோட வீடியோ பார்க்குறவங்க எங்களை வந்துட்டு நேரடியாக சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு நான் யூரோப்பில் போன டைம் வந்துட்டு என்னைய சந்திக்க வந்தவங்கள நான் போயிட்டு சந்திக்கும் போது வந்துட்டு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அம்மாவுக்கு கொடுக்குறக்காண்டி அம்மாண்ட இடம் தேடி வந்துட்டு போக போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ நான் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கதைக்க போகிறேன். ரைட், இப்போ என்னட்ட நம்பர் இல்லை, கவிதாஸ்கிட்ட நம்பர் இருக்குது. ஸோ கவிதாஸ் வந்துட்டு ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் ட்ரிங்கோவில் வேணும் அப்படின்னு கேமவா டக்குன்னு கேட்டால் நீங்கள் ட்ரிங்கோலையா நிற்கிறீங்க மகன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இல்லை வேணாம் சர்ப்ரைஸாக போவோம் நீ சொல்லாதேன்னு சொல்லி. ஆனால் நார்மலாக வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் அப்படியான வேலையிலெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நாங்கள் அவங்களோட கதைக்காமல் அவங்களோட இடம் வந்துட்டு பிடிக்கவும் முடியாது. ஸோ வந்துட்டு அவங்களோட கதைச்சி தான் அவங்களோட இடம் அறிஞ்சு வந்துட்டு நாங்கள் போகணும். ஸோ வந்துட்டு போயிட்டு அம்மாவையும் மங்களையும் ஒருக்கா நாங்கள் சந்திச்சுட்டு போக போகிறோம். என்ன மாதிரி இருக்கிறாங்க எப்படியான வீட்டில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு உதவி திட்டம் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் எங்களை தேடி வந்த ஒரு அன்புக்காண்டி நாங்கள் இன்னும் ஒரு அன்பாக வந்துட்டு அவங்கள தேடி போய் வந்துட்டு சந்திச்சுட்டு போக போகிறோம். அவ்வளோந்தான். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து உப்புவழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருந்து கதைச்சி கொண்டு இருக்கிறோம். ஸோ இனித்தான் வந்து அம்மாவுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் எந்த இடமெண்டெல்லாம் வந்துட்டு கேட்டு அறிஞ்சு வந்துட்டு போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ உப்புவழியில் உள்ள ஒரு ஐயாண்ட சோள கடைக்கு பக்கத்தில் வந்துட்டு காரை நிப்பாட்டியிருந்தோம். இப்போ காரை நிப்பாட்டிக்குள்ளே சிலவில் வந்துட்டு ஐயா நினச்சிருக்க கூடும் வந்து தன்னிட்ட சோளம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வந்துட்டு சோளம் வாங்காமல் அவற்றை கொட்டலுக்களை வந்துட்டு அவற்றை கதிரிலேயே இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். வந்துட்டு சந்தோஷம் ஐயா கேட்டோன்னு வந்துட்டு ஐயா எனக்கு இடம் தந்திருந்தார். அப்போ அந்த வகையில் ஐயாக்கான ஒரு மறு உதவியாக நாங்கள் 2 நீ சாப்பிடுறியா நான் சொல்ல வேண்டாம் ஐயா என்ன விலை ஐயா சோளம் என்ன வெட்டு வேணுறீங்க 100 ரூபா நீ சாப்பிடுவேன் என்ன நான் சாப்பிட்றேன் ஐயா தமிழா நீங்கள் சிங்களா ஓகே என்ன அவிக்க போகிறீங்களா உடனே கூட நான் அவிச்சு தாருதா ஓ காட்டா கேள் வேற சிங்களத்தில் இது எவ்வளோ மண்டு எவ்வளோ இது ஐயா நீ கேட்ட இது எவ்வளோ மண்டு அவசரம் நடம் சரி ஐயாவுக்கு தமிழ் தெரியும் தானே அதாவது நாங்கள் இது வந்து இப்போ அவிஞ்சிட்டுதா ஸோ நீங்கள் ஒன்று எடுத்தால் ஒன்று போடணும் அப்படியா ஒன்று எனக்கு ஒன்று காணும் ஐயா ஏனென்றால் நான் சாப்பிட மாட்டேன் தம்பி தான் சாப்பிடுவான் ஒன்று காணும் எனக்கு ஒன்று காணும் பேசுங்கிற காருக்கியா அப்பா கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்டார்ட்டில் தான் விட்டுருக்கேன் வந்து பயங்கர புக் என்ன பயங்கர வெயிலாக கிடக்கு என்ன புத்தாக்கன் அடே இப்போ இது வந்து அபயபுரம் என்ன உப்புவழி இங்கே என்ன பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குதா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கா ஓகே ஓகே ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் விட்டுன்னு சொன்னேண்ணா சரி நன்றி அங்கள் ஒரு வாரம் இப்போ அம்மாவுக்கு கோல் அடிக்காமலும் நம்ம போயிடல தம்பி இடம் கேட்கணும் சரியா ஸோ நான் வந்து இப்போ இடம் கேட்க போகிறேன் கோல் பண்ணி அந்த ஆள் 2 வாரத்தை நான் சிங்களத்தில் ஆகிக்கூடமாட்டா அந்த ஆள் விடுது இல்லையாப்பா ஐயப்பட்டு வந்ததுக்கு பாவிக்கிறேன் இல்லை கண்டே பாவிச்சு பார்ப்போம் வேறு கோல் அடிக்குது ஹலோ கிருஷ்ணா வீடியோட இருக்கிறீங்களா அப்புறம் எடுக்கவா பிஸியா இருக்கிறீங்களா பிரச்சனை இல்லை சொல்லுங்கம்மா என்னன்னு சொன்னா
உங்களோட வீடியோ ஒன்று நேற்று பார்த்தேன். நான் அந்த சுகமில்லாத தம்பி உங்களோட வீடியோ பாக்குறேன்னு சொல்லி சொன்னாரல்லோ. அப்ப அவருக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா வீடியோவில் காட்டியிருந்தேன். ஒரு பொடிய மெசேஜ் போட்டோம். அந்த வீடியோவிலே வந்து காட்டியிருந்த அந்த டியூரேஷன் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்காங்க. கிட்னி இப்போ அந்த தம்பிக்கு நீங்கள் எதுவும் உதவி செய்ய விருப்பம் என்று சொல்லி உங்களால் ஏழும் என்று சொன்னா நான் எதுவும் கொஞ்சம் அனுப்பலாம் என்று பார்த்தேன். ஆரம்பா நான் சொன்னேன் அந்த ஒரு கிட்னி ஃபெயிலியர் நான் தம்பி ஒரு மெசேஜ் பண்ணி இருக்கிறேன். நேற்று அந்த வீடியோல பார்த்தேனே ஒரு அம்மாக்கு ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து கொண்டு. ஓ ஓ ஓ ஓ அது நான் சொன்னேன். நான் புதுசாக செய்கிறேன். அதை உண்மையை சொல்லணும்னா அவர் எனக்கு எந்த இடம் எங்கே இருக்கிறார் எதுவுமே நான் தெரியாத காரணம் என்னென்னா நான் செய்கிறேன் என்னுடைய விசாரிக்கலையம்மா. அப்படி என்றால் இனித்தான் ஒரு கால் இப்போ நீங்கள் செய்வீங்கள் என்றால் நான் ஒரு கால் கேட்கணும் அவரை. இல்ல அவர் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டவர் தானே. அப்ப எனக்கு அதை பார்த்து நான் ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் படம் வீடியோ காட்டியிருந்தீங்க அவர்கிட்ட டிலேயே. அப்ப அதுல அவர்கிட்ட பாவம் சின்ன பொடியன் தானே என்னென்றாலுமா இப்போ கிட்னிகள் எல்லாம் மாத்திர அளவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் இப்போ உதவி செய்ய கஷ்டமில்லோ. இப்போ நான் புதுசாக செய்ய அப்படியா இப்போ அதால் நான் அவர் சொன்னேன் செய்ய மாட்டேன்னு. நீங்கள் செய்ய விரும்பினாலுமா உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது அனுப்பினால் நான் அப்படின்னா அவரோட கதைச்சி போட்டு நான் அவர்கிட்ட நம்பரே நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் அவருக்கே அனுப்பலாமா. நான் வேணால் பார்த்து சொல்லுவேன். சரி எதுக்கும் நீங்கள் உங்களோட நம்பரை முந்தி நான் கேட்டிருந்தேன். நீங்கள் அனுப்பல உங்களோட என்ன மாதிரி அனுப்புறதுன்ற விஷயங்களே நான் சொல்லுறேனம்மா. அதுக்கு முன்னாடி நான் அவரோட கதைச்சி போட்டு தம்பியோட கதைச்சி போட்டு இப்படி அம்மா ஒரு அழப்பன் சொன்னவா அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி என்று போட்டு நான் அவரோட கதைச்சி போட்டு அவர்கிட்ட இடங்களை விசாரித்து போட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படின்னா அது பிறகு அதை ப்ரோசஸ் பண்ணுவோம்மா. நன்றிம்மா உண்மையிலே நன்றி. ஏன்னா வீடியோ போட்டு கேட்குறவங்களுக்கே வந்துட்டு உதவ முன்வர யோசிக்கிற நேரத்தில் வீடியோவில் சும்மா சொன்ன ஒரு ஆளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கிறீங்க. உண்மையிலே பெரிய மனசம்மா. நன்றியா. ஓகேம்மா பாய் பாய் பாய். ஆசையாக இந்த ஏர்போர்ட்டு அவ்வளோ வேலை செய்யலையா அப்போ என்ன கோதாடப்பா. நான் கனெக்ட் பண்ணதே தம்பி. அதான் முதலண்டாம் ட்ரைவ் பண்ணி இப்போ எனக்கு கொஞ்சம் அப்போ நம்பரை சொல்லு. நாங்கள் நோமல் கோல் அடிப்போம். பிரச்சனை கனால கனெக்ட் பண்ணிடப்போ சும்மா அடுத்து கனெக்ட் ஆகிடப்பா. இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓ அப்படித்தான் கலக்கம் தலைவு. சொல்ல இந்த ஏர்போர்ட் கொலி தான் அம்மாவோட கதை கொடுப்பனோட. ஆனால் இது கொலியை கேட்குறேன்னு இல்லை. நீ பக்கத்தில் இருக்க தெரியாது. ஏன்னா நீ ஏற்க இடம் கேட்டு போட்டல சொல்லுவா. Note 76 ஓய் 115 09 ஆட உந்த நம்பரோ இது கூட கேடா என்னட்டு என் கடவுளே. ஓ இதோ கால் போடியே. இல்ல எந்த போன்ல காசு இல்லையா. நீ அடுத்த கோதாயா. ஓ டைரக்ட் நம்பர் தானே. சரி கெச்சரை கொலி போட்டு ஆற்றுல காய போடுறது அதுக்கு அடுத்த கொடுக்கு ஒரு வாரம் ரீலோட்டை போட்டு இப்போ உனக்கவா சொன்ன அடையாளத்தின்படி இது அவையபுர உப்பு வழி அவையபுர சரியோ. முன்னுக்கு பேப்பூர்ஸாங்க. இது ஹாஸ்பிட்டல் பக்கத்து ரோடுன்னு சொன்னாவா. இப்போ நான் அடுத்து என்ன செய்யணும் என்றால் நான் சொல்கிறேன் இப்படி நீ இப்படி தான் சொன்னீங்க ஒரு பிள்ளை கொண்டு வந்து உங்களை சந்திக்க விரும்ப ஐ மீன் வீடியோ பார்க்குறேன் நான் சொன்னேன். நீ நம்பர் கேட்டேன்ண்டு வேணே. அப்போ நான் வந்து அந்த பிள்ளையை வந்து நான் அனுப்பி விடுற மாதிரிக்கு நான் வந்துட்டு இப்போ கதைக்க போகிறேன். சரியா அங்கே துளசிபுரம் ரோட் அப்புறம் என்ன அப்போ பக்கத்தான் இருக்குதா. ஓகே அப்போ இடத்துக்கிட்ட வந்துட்டேன். நேற்று ஒரு பாட்டு ஒன்று படித்தேன்டா. இப்போ எஸ்கேவியூவில் ஒரு தடவை அந்த பாட்டை பற்றி சொல்லுவார் இல்லை. ஆனால் நான் நல்லா தான் எடுத்தேன். கிட்ட மட்டும் ஒரு 70 தான் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன்.
அதுவும் சும்மா சும்மா எடுத்து உண்மையாக படிச்சிருந்தா யோசிச்சு பாரு. இல்லை உண்மையாக பாட்டண்டாயிரம் படிக்க சொல்லி படிச்சிருந்தா உண்மையாக நான் படிப்பேன். சின்ன வயசில் சங்கீத டீச்சர் என்ன தான் வந்துட்டு எல்லாரும் போட்டி கூட்டின்னு வருவா. ஓ என்ன நான் போனால் தான் அடுத்தடுத்து போக மாட்டேன்டாக்காண்டி. ஓ ஒரு இப்போ உதாரணமாக கோட்டை போகிறவன்ட்டு வைக்கன் அதோடைய வந்துட்டு தட்டி விட்ருவாங்க விளாங்குது. வேறு எதையும் கூட்டினோன்னா அவன் நல்லா பாடினா அப்புறம் விளைய மட்டவங்கள மாவட்டம் மாகாணம் தேசியம் மண்டு. சரி இப்போ நான் அம்மா கோல் அடிக்க போகிறேன். நீ மாறி இந்த குரலை காட்டிடாயா? காட்டினாலும் பிள்ளைங்க இந்த ஏப்படும் இருந்தாலும் காட்டாயா? கதையை மட்டும் பேடை இப்போ அவுட் மேக்கிலோட்ட தான் நவா காய்க்கிறது. ஓம் ஓம் தங்கச்சி லைனில் நில்லுங்க வாரேண்ணா. அம்மா எடுத்துட்டா வாரேன் டக்குன்னு காய்ச்சிட்டு வரேன். ஹலோ ஓ ஓ ஓம் தங்கச்சி ஒரு நிமிஷம் லைனில் இருங்க வாரேன். அம்மாவோட காய்க்கிறேன் நாங்கள் எடுக்குதான். அம்மா நீங்கள் வந்து ட்ரிங்கோ விட அம்மா இருக்கிறது வந்து ம் தெரியும் தானே அம்மா இனி நாங்களும் எனக்கு தெரியும் அப்பா, எனக்கு தெரியும். ஒரு நாள் பார்த்து தான் இருக்கேன். எப்படியா பச்சை சுகமா இருக்கிறீங்களா? ஓம் 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 நல்ல சுகம். நீங்கள் தங்கமே நல்ல சுகமா இருக்கிறியா பாச்சு? நான் ஒரே அந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சி விட்டுடப்பா. அப்பாவோட கதைக்கிறேன் நான். அப்பாவோட கதைக்கிறீங்களா? ஓ ஓ அப்பாவோட கதைக்கிறேன். உங்களை விசாரிக்கிறேன். கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இப்ப என்னென்றாலும் ஒரு நிமிஷம் நாங்கள் ஆறுதலா கதைப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னென்றால் ஒரு பிள்ளை ஒன்று உங்களோட வீடியோ பார்க்குற பிள்ளை உண்டம்மா. அப்படி உங்களோட வீடியோ பார்த்தா அப்புறம் உங்களுக்கா பார்க்கணும். அம்மா அவங்களும் ட்ரிங்கோலான்னு இருக்கிறதா நினைக்கிறேன். உங்களோட கவிதாஸ் கதைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ ஓ இன்றைக்கு ஆக்கள் வரியணுண்டா அப்புறம் பின்னிடம் ஒரு சின்ன சமையல் உண்டு. பின்ன அதான் இந்த கனவை வந்து நினைப்பினேன். ஓமம்மா கொஞ்சம் தொண்டை சரியில்லை. விளங்குதா இப்ப? ஓ அப்ப என்னென்றால் நீங்கள் வந்து இருக்கிற இடத்துக்கு எனக்கு சரியா சொல்லுங்கம்மா. அந்த பிள்ளைய நமக்கு அனுப்பி விடுறதுக்கு இந்த காத்து அந்த மரம் ஒன்று தகரத்துல சத்தம் போடல விளங்குது இல்லை. நான் எங்க இருக்கேன் தெரியுமா? யார் பிள்ளை அது பின்னாடி சொல்லிச்சு. என்ன ஓ என்ன 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 சின்ன அந்த இடம் தான் அந்த என்ன சேர்ச்சுக்கு வர பிள்ளையாமா? அது தெரியலையம்மா எனக்கு. ஆனா நடக்கிற பிள்ளையோ தெரியல. அப்படி பிள்ளை வாரதுதான் என்னன்னு தெரியல. நீங்கள் எங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க. தாங்க ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கம்மா. வாரண்டாக்கன்னு கேட்குறேம்மா. எங்க இருக்கிறம்மா நீங்க? நான் வந்து மகான் அந்த மூணாங்கட்டை உப்பு பொலிசுக்கு திரும்புற ஒழுங்கு ரோட் தருது தானே. அதுக்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அங்கால பேங்க் இருக்குது. நான் சொன்னேன்மா அந்த ஹாஸ்பிட்டல் ஓரத்தோட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அது ஒருத்தர் ஒழுங்கு வருது. அந்த இடத்துக்கு சொல்ல துளசிபுரம் சொல்றாங்க. ஓகே அதுக்குள்ள இருக்கிறேன். அதுக்குள்ள எங்க அதால வரக்குள்ள அந்த ஒழுங்கை கடை வரக்குள்ள ஒரு 4-3 வீடு தாண்டி வரக்குள்ள இருக்குது. உள்ளுக்குள்ள வரணும். வாரன் பாருங்க. ஆமா ஒரு நிமிஷம் பாருங்க வாரன். தங்கச்சி நீங்க இப்ப துளசிபுரத்துக்கு கிட்ட போயிட்டீங்களானே? ஓ அந்த ரோட்ல நிக்கிறீங்களா? ஆமா அந்த அந்த துளசிபுரம் ரோட்டால நேர வேற முச்சந்தியதும் வருதாமோ? என்ன என்ன ஸ்கூல் இருக்குதாமா? ஸ்கூல் ஒன்று இருக்குதாம். அவங்க பைக்லம்மா பைக்ல தெரியலையம்மா. நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த அபயபுரம் அந்த ஆஸ்பத்திரி ரோட்டுக்கு பக்கத்தால விட்டு நேர வர அபயபுரம் ஆரம்ப பிரிவு பாடசாலை ஒன்று இருக்குதாம். ஆரம்பபுரம் இல்ல ஆரம்ப பிரிவு எனக்கும் தெரியாதே மனிதனால உள்ளுக்குள்ள போயில்லையே. நாங்க இவடத்துக்கு வந்து கொஞ்ச காலம் தான். அதுக்கு மேல மெயின் ரோட்ல அங்க மட்டிக்கலையில இருந்தேன். இப்ப சரியா பாருங்க. அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வரைக்குள்ள
அந்த 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 ரோட்டு வந்து நேர வர ஒரு ரெண்டு ஒன்று அப்படியே நேர போதா ஒன்று இடது பக்கம் திரும்புதாம் ரோட்டு வந்து. இப்ப இது வந்து எங்க போறோம்? பள்ளிக்கூடத்துக்கிட்ட போயிட்டாங்களா? யா பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்துட்டானா அபயபுரம் மகா வித்தியாலயம். அப்படியே விவசாயி வர சொல்லுங்க. அப்படியே பச்சை கலர் விவசாயி வர சொல்லுங்க. ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச மதில் ஒன்று வரும். அவடத்துல ஒரு லைட் தூண் இருக்குது. அந்த தூணுகிட்ட இருந்து தூணுகிட்ட அந்த பாப்பா இந்த தூணுக்கு லைட் அப்படியே விவசாயி வந்து பாராம ஒரு ஒரு நிமிஷம் போங்க தங்கச்சி. அப்படி நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து வெட்டுங்க வெட்டி போங்க சொல்கிறேன்னா. ஓ ஆமாம் ஆமாம். அந்த அந்த லைட் போஸ்ட்டுகள் இருக்குதாமாம்மா. அந்த இது பெரிய பெரிய லைட் போஸ்ட்டுகள். லைட் போஸ்ட் ஒன்று அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு மதிலோட லைட் போஸ்ட் ஒன்று இருக்குது இங்க பக்கத்துக்கு. சரியாமா? பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச லைட் போஸ்ட் ஒன்று இருக்குதா தங்கச்சி? பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு மதில் அது போட்டு மதில். ஓகே. அதுக்கிட்ட மாமரம் எல்லாம் முறிஞ்ச மாமரம் ஒன்று மேல பார்க்க சொல்லுங்க. முறிஞ்ச பச்சை கலர் மதிலோடைய முறிஞ்ச மாமரம் ஒன்றுக்கு மேல தலையை நிமிந்து பார்க்க சொல்லுங்க. முறிஞ்சு விழுந்தது ரோட்டுல. இது பார்க்க நான் கேட்டு சொல்றத விட தங்கச்சி நான் உங்களுக்கு அம்மாண்ட நம்பர் சொல்லியா? நீங்க அம்மாவோட அடிக்கடி கேட்குறீங்களா? அப்படியா? அது என்னைய கேட்டு சொல்லட்டாமா தனக்கு நம்பர் வேணா தான் நேரில் போய் பார்க்கறது. என்ன ஹோதாரியா கிடக்கடாப்பா. இல்ல பாச்சு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்ல. விவசாயி வர சொல்லுங்க. அப்படியே விவசாயி போங்க போங்க போங்க. போ பச்சை மதிலா? பச்சை மதிலோட மேல உயர்ந்து பார்த்தா முறிஞ்ச மாமரம் உண்டு அப்படி அடையாளம் தெரியும். மேல 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 பாருங்க கீழே பார்க்க மேல மாமரமோ. முறிஞ்ச கிளை மாதிரியா? ஆமாப்பா. ஒரு கிழட்டு மரம் வந்து முறிஞ்ச விழுந்தது ரோட்டுல. அந்த பச்சை கலர் மதில் ஓரத்தோடய தான் அந்த மாமரம் நிக்குது அங்காலாக்கள். ஓகே. அதுக்கு நேர லைட் தூண் ஒன்று இருக்குது. அந்த தூணுக்கு தூணை பார்த்தா சின்ன ஒழுங்கு ஒன்று வரும் நான் வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கார ஆக்கள் பச்சை ஆட்டா வந்து நிப்பாட்டி இருக்குது. பாரு நம்ம ஒரு நிமிஷம் போறோங்க பாருங்க. அது யாரோ தங்கச்சி டிராக்டர் எல்லாம் போகுது. நான் பார்த்து கொண்டாந்து இருக்கேன். நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க அதுல? அது சரி. சரி சரி. அப்புறம் அந்த பிள்ளை மாமா வரணும் மாமா. ஒரு 10 நிமிஷத்துல அந்த தான் பார்த்து நான் இடம் பார்த்துட்டு நான் 10 நிமிஷத்துல வாரதாமா. நீங்களும் ஐயாவும் நிக்கிறாரோ? ஐயா வீடு வாங்க போயிட்டுமா கடைக்கு. எந்த ரோட்டால போனவர்? அவர் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு. சரி சரி சரி. உங்களுக்கு எதுவும் வேணுமாமா? நான் சொல்லிவிட்டா வேணின்ற சொல்லி உங்களுக்கு எதுவும் வேணுமா? சாமான வாங்கிட்டு வச்சு சொல்லிவிட்டா? சாம்பாரும் சோறும் குடிச்சு விட்டுருக்காமா. சாப்பாடு சரி இல்ல. அரிசி பருப்பு சாமான எதுவும் இல்ல நீங்க சொல்லுங்க. அது நான் வாங்கி கொடுத்துறேன். பிரச்சனை நீங்க சொல்லுங்கம்மா என்ன வேணும். தங்கச்சி உங்களுக்கு பிடிச்ச தனக்கு லட்டு தான் பிடிக்குமா? அம்மா அது சாப்பிடுவீங்களா? லட்டு ஆமா ஆமா ஆமா. இல்ல உங்களை கேட்கல. நீங்க சொன்னீங்களே தங்கச்சி பிடிச்ச வேண்டி கொண்டு வர சொல்லுங்க. என்ன தெரியாது தனக்கு லட்டு தான் பிடிக்குமா அவன் சொல்லி. அந்த பிள்ளை இப்ப ஒரு 10 நிமிஷம் நான் வருவேன். நான் வாரக்கிழமை வருவேன் ரிங்கோக்கு. நான் வாரக்கிழமை வருவேன். நான் வாரக்கிழமை நான் வரக்குள்ள கட்டாயம் உங்கள்ட்ட வந்துட்டு தான் போகணும். மாற்றம் இல்லையா? அம்மா ஆறு கூப்பிடுற பாருங்க ஒரு அம்மா கேட்டுக்க. என்னம்மா? நீங்க வரக்குல எனக்கு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லா. இல்லாட்டிக்கு சில நேரத்துல அந்த ஸ்டேஜுக்கு வர பிள்ளைகள்
நான் உடுப்போட எல்லாம் சேர்த்து வச்சா வந்து வந்து கூட்டிட்டு போய் கழுவி தருவாங்க. என்னட்டியா என்னையாமா ஆமா ஒருக்கா வைங்க அடிக்கிறேன்டாக்கண்ணா. சரிம்மா. இந்த ராசா ஆள் நிற்கியப்பா பூடி கட்டோட இங்கேப்பா. நீ என்னட்டு கண்டனியால ஆள் பொல்லோட நடைய பார்த்தா பிடிச்சான் கடவுளே அந்த எங்கட வீட்டு பிராந்தை கடக்கு யாரும் தேஞ்சுட்டா என்ன இப்போ வீட்டை போகுது ஆள் வந்து டிராக்டர் கண்ட வாண்டிக்கல தம்பி ரோட்டு தெரியுற மாதிரி தான் இருக்கிறான். எல்லாரும் டிராக்டரோட மறைஞ்சி கார் வந்த வழியா இல்லாட்டி காரை கண்டுப்பாடாப்பா. அது சொன்ன லொக்கேஷன் படியா பஜ்ஜாட்டோட கண்ட வீடு அந்த இந்த இந்த கடை இதில் நான் என்ன அதில் விட்டி பண்ணி பார்த்தோன்னே சரியில்லைடா வருங்க இடம் வருங்க. இது இது அங்கே உண்டு வாங்கிக்கணும். எங்கே உண்டு எங்கே உண்டு கோப்பில் உண்டு வேணும். என்ன பண்ணுவோம் அரிசி மாயும். இது என்ன உலகம் சிங்களாக கடை இதில் அந்த பழங்களும் கிடக்கடாப்பா. சிங்களன்ற விட அவைக்கு அரிசி வேறு புதவியாக இருக்கும் இல்லையோ. புது என்னன்றதுக்கு நீ எனக்கு வாய்ச்சி சொல்கிறேன் நான் கண்டி ஃப்ரூட் ஷாப் பண்ணு. ஓய் பொருங்க வாரம் எல்லாரும் எல்லாம் வந்துடப்பட்டா என்ன நாங்கள் இங்கே சிங்களாக கடை அப்போ கூட கிடக்கு. உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி என்னவே. ஐபோட் கனெக்ட் பண்ணிக்கிட்டானே ரைட் ஓகேவா உள்ளுக்கு போயாச்சு வேண்டிட்டு போ. இந்த தேவை கூட என்ன அரிசி சாப்பிட்ற பல்லேண்ணா நாடு மில்கி தீர்க்கம் எதுடா அப்போ அந்த வெள்ளை ஐயா அந்த இதுக்காக கூட எந்த அரிசி சாப்பிட்றோம் வெள்ளை அரிசியா வெள்ளை அரிசியா சாப்பிட்றோம் இங்கே உள்ளவங்க இங்கே உள்ள வெள்ளை அரிசி இருக்குதா சின்ன எது இதா 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 இது தாங்க ஒரு பேக் ஒன்று இது மேல இருக்குதா இந்த கோதுமை இருக்குதா பேக்கில் இருக்குதா அப்படி 5 கிலோ பேக் பருப்பு இருக்குதா ஓகே உருட்டை மாதிரி இருந்தது அதனால் இது உருட்டு கூட கூட வண்டியில் ரொட்டி கொண்டு போனால் அப்புறம் போய் எங்கே ரொட்டி கொண்டு போனேன் ஏடா பருப்பு வாங்க போன எங்கேடாப்பா வைக்கிஞ்சாமா இந்தா இருக்கேண்ணா சமைக்கிறாடா அவிச்சு சாப்பிடுவான்னு இருக்கிறவாட அவிச்சு சாப்பிடட்டும்னு சொல்லுவோம். பட்டல்ஸ் இது சேமியா உங்கள் அம்மா எனக்கு மாமி அது சவரிசியா அந்த ஆனந்தம் படம் பார்த்தீங்க இந்த கெச்சர் பள்ளி பிரியஸ் கோலோண்டு இதா ரவான் நம்புறாடா 828 கஸ்டமர் அவாடியா ஹலோ ஓம் ஓம் நீங்கள் எங்கே கண்டு வச்சிங்க
ஆ சரி 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 அம்மா ஒரு 5 நிமிஷம் பைக்கும் நான் திருப்பி எடுக்கிறேன்னா ஒரு அவசரம் நினைக்கிறேன் கிணத்துக்கு இறங்கி அந்த இது இறைப்ப உண்டு. ஆமாம் ஆமாம் ஆத்தே இது என்ன மண்டபம் போல என்ன இது 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 3 கிலோமா? இது சீனி அந்த ஆனந்தம் படத்தை சொல்லுவான் தெரியுமா ஒவ்வொரு சாமானை வச்சு. ஆ இது சீனி கூட என்னண்டு தெரியுமா கவாக்கு சீனி கூட ஆ சொன்ன எத்தனை இல்லை நிற்குதா 270 அவ்வளோ கூடாண்டு இல்லையே. நீ ஒரு மல்லி உங்கள் அம்மா எனக்கு வில்லி வேறு உப்பு salt நேர நடவாப்பு என்ன கருப்பு சீனி ப்ரௌன் சுகர் ரெண்டு. இது என்ன சாமி தெரியலையே தம்பி. கோகோனட் குக்கிங் ஆயில் வேறு என்ன ஒரு மாப்பட்டி கொண்டு வண்டி போட்டுருவோமே. எங்கடா மாப்பட்டி அங்கே இல்லையோடா இப்போ. ஆ இது சார்லெக்ஸ் சின்ன பிள்ளைகிட்ட புறம் என்ன பாதை போட்டு தூக்கி அதுக்காண்டி வீவா எடுக்கிறது அங்கர் இல்லையே. அந்த இருக்கு அங்கர் அது தேயிலை பேக்கெட் பொறுமை வேண்டிட்டு இருந்தான் தம்பி பை. இந்த வீவா பெருசாக குடிச்சுக்கொள்ளையாடா அங்கே தான் தெரியும். எந்த பிஸ்கெட் போய் ஒரு டிஸ்கவுண்ட்டில் போகிறா கொஞ்சம் கணக்காகடா போகிறா. பூடி கட்டின்னு ஜபிப்பாங்களோ அவளுக்கு ஒரு பூடி கட்டும் போது அம்மா எடுத்துட்டீங்களா நீங்கள்? நானும் எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் 3 கிலோ ஒன்றை வெட்டிட்டு 5 போடுவோன்னு. 5 போடும். நான் இதில் 3 எடுத்தேன். தண்ணி விடாய்க்கிறா தம்பி. என்ன குடிக்கப்பட நீ? அது இந்த மாதிரி ஐட்டம் எடுப்போம் உடலுக்கு நல்லது. கிரேப்ஸில் பார்ப்போம் 2 ராசா கடும்பிலையாக அதில் சின்ன அதுதான்டாப்பா கடவுளே 1800 1800 வாங்கி தரோங்களாப்பா கடவுளே. எந்த மில்க் அம்பேவில் இது அது பெரும் மில்க். சாக்லேட் ஃப்ளேவர்டன் இருக்குது. இது 550. இது கொஞ்சம் பட்ஜெட் மில்க் தான் கிடைக்க. ஆட்களுக்கு எடுத்து போடுறது அளவு எனக்கு எல்லாம் எடுத்து போகிறோம் உங்களுக்கு பார்த்துருக்கேன் பார்த்து அப்படின்ற ஒரு கமெண்ட் வரணும். அதுக்கான கமெண்ட்டுக்கான செய்யலை உண்மையாக நான் இது என்ன வெறும் மில்கா இல்லாட்டி இல்லை இல்லை கேட்போம் பாரு கிடக்கு. ஓ சாக்லேட் சுவை ஊட்டப்பட்ட பால் சீனி 100க்கு 10. அம்மா கடைஞ்சீங்க இதே போமா.
தம்பி சோப் எடுக்க மறந்துட்டேன் டாடி. சோப் ஐட்டம் வாங்க. Buy 2 for 200. This one serve 50 rupees. Yeah, it's good. காணுமே எவ்வளோ? 920 தாண்டியா? அப்படியே பின்ன அதில் கீழே வச்சு. ஓ தேங்க்ஸ் அண்ணா. ஓ ஆனால் இது கொஞ்சம் பரவாயில்ல. 550 ரூபா. அப்பா என்ன ஒக்கடா பாய். அத்தே பேப்பர் ஒன்றும் இல்லையாப்பா. ஊத்துப்பட்டு அப்பா சரி காருக்கு இவ்வளோ சாமான்களோட பேப்பர் இல்லையாப்பா. சி மில்கோட சேர்த்து இழுத்துடுவோம். இதில் படுத்துருக்கே கரும்போடட்டும். அப்போ அது மட்டும் நீ குளிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் இல்லை. இதுக்கு பேதம் ஏது வந்து பழைய வேப்பத்துண்டை கிடக்கும். ஒரு செவியட்டோட வேணியில் ஓடி போய் படி காருக்கு வச்சுட்டான். இல்லை ஆனால் அந்த சேவியட் பேப்பர் இருக்கா கப்பான்? நான் அந்த சேவியட் பேப்பர் எங்கேயும் தேடன் அப்படியே தொங்கலுக்கு போங்க மீண்டா. அப்படியே அந்த தொங்கலுக்கு போக அந்த பின்ப கதை திறந்த அக்கா வந்தா. அக்கா வந்து கிருஷ்ணா என்ன நீங்கள் இங்கேண்டா? நீங்கள் இங்கேன்னா என்ன வரக்கூடாது அப்படின்னு இல்லை. எதையா திடீரெண்டா. அப்போ நான் சொன்னேன் அப்படி பட்டிக்குள்ள போகிறேன். போகிற வழியில் சின்ன அளவு ஒரு அம்மாரால் சந்திக்கணும். அதாங்க சாமான் பண்ணி கொண்டு போகணுன்னு சொல்ல. அப்படியே இல்லை கிடக்கணும். ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு விட்டா அப்படின்னு சொல்லுவோண்ட ஆசையாக கிடந்தது. அப்புறம் இங்கே ஒரு சந்திக்கிறாங்க இல்லையா இல்லை. அது உள்ளே போய் கேட்டிக்கா நீ கண்ணாடி தான் தோட எல்லாம் பம்பெல்லாம்டா. எல்லாம் பம்பெல்லாம் உங்களோட ஒரு சந்திக்கிற தானே. அபயபுரன்ற பேரே அப்படி சிங்கள பேர் தானடா. ஆளே சிங்களம் தானே எங்களோட வீடிய. அப்புறம் என்ன அம்மாவே சிங்களங்க கேப்பா. ஆள் போய் சேர்ந்துருக்கு. ஆள் அந்த முடக்கு தாண்டிக்க 2 தான் நாங்கள் நெப்பான ஆள் போயிருக்கோம். ஏன்னா ஆளுக்கு இங்கே பழைய இருக்குமாங்க கை வந்த கலையாக இருக்கும் இந்த ஏரியா. கொஞ்சம் பாருங்க எல்லாம் ஆனால் கோடிக்க இந்த டிஷ்யூ யாருமெண்டா துளைச்சி போட்டு வழியில் எறிஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படி எறியவுமே நாட்டை கூட ஏன் தெரியுமா? நாங்களே எங்களோட நாட்டை வந்துட்டு ஒரு இது இல்லாமல் பண்ணுறாங்க. போயிடும் வெள்ளக்கார நாடெல்லாம் என்ன அப்படி இருக்குது தெரியுமா? அவனவன் அந்த டஸ்ட்பின்லாம் போடுவான். ஆனால் எங்களுடைய டக்குன்னு என்ன செய்ய கண்ணாடி இதோடு இப்படி எரிஞ்சு விடுவேன். இப்போ நானே நிறைய சொல்ல மீடியாக்காரு கதையும் நீயும். அப்போ வீடியோ நிப்பாடே சொல்லண்ணா கிடக்கணும் வரமா ஆள் இருக்கும் பார்த்துண்டு அது சொல்லியா.
9,200 பில் வராயில தான் அப்படி காணுமே. அது கூட சமைக்க மாட்டாங்க கூட இது காணும் 2 மாதத்துக்கு ஆகுது. அதான் இது காணும். அதான் அதுதானே 2 பேருக்கால அவங்க மட்டும் சாப்பிட்றே இல்லையா அம்பி. அதான் எந்த ரோட்டு அதை இதாவளி ரோட்டன். இனி ஃபோன் பண்ணி கதைக்கிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நேரடியாக போக முடியாது. ஏன்டா சந்தேகம் பண்ணுறப்ப என்னால் என் கணக்கை பெர்ஃபார்ம் பண்ண ஒரு அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஆள் வீட்டை போயிருக்கு நான் சொன்னேன். அப்போ அதுவும் ஐயா வந்து கடைக்கு சாமான் வாங்க போயிட்டான்னு சொல்லியிருந்தா பரவாயில்லையா, வீடி வேண்ட போயிட்டேன் அம்மா உண்மையாக சொல்கிறான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்றால் வீடு தேடி வந்தால் அவ்வளோ எக்ஸைட் ஆகிடுவேன். அப்படி இருக்கக்குள்ளே வந்துட்டு நானும் இப்போயும் வந்து என்ன அப்படியே ஒரு எண்ணம் இருந்தாலுமே கூட வந்து நாங்கள் விடையிலையே கடைசி மட்டும் கிணத்துக்கு நிற்கிறோம் அப்படி இப்படின்றா இதுக்கு சரண்டு போகிறேன். எப்போ மாமரம் புரிஞ்ச கதை சின்ன உலகம். அவ பார்த்தா சின்ன பிள்ளை தான் இருக்குண்டா. இல்லை நான் ஆளை காணல சரியோ. ஆனால் அவள் சொன்ன பார்த்துட்டு இருந்த அந்த கை இப்படி இருக்கிற இதே பார்த்தா அவன் அப்புறம் 2 வாரம் ஒரு 20 வாரம் கொஞ்சிடா மற்ற என்ன நாங்கள் வீட்டையும் யோசிக்கும். ஆனால் ஏன் அந்த ஆட்டோக்காக சொன்னுவா, ஆட்டோ பார்க் பண்ண சொன்னுவா. ஆனால் கனதரம் கார் சொல்கிறதா சந்தேகம் இருப்போம் மனுஷி. என்ன மணி கவிதாசு நீமா சேர்ந்து போய் சொன்னப்பா மில்க் நல்லா கொஞ்சம் கூலாக இருந்தா நீ அது எதுடா முறிஞ்ச மாமரம் என்ன அதுதான்டா நீ கண்டப்பா இது வீடு முறிஞ்ச மாமரம் இதான வீடு 100 ரூபாடாப்பா. என்னடாப்பா அது திருப்பி கோல் அடிக்கியா என்ன உலகம். அந்த ஆட்டோ கதை என்ன வரும் ஆட்டோ அந்த ஒழுங்கு இவ்வளவு சொன்ன மாதிரி பஜ்ஜாட்டோ பஜ்ஜாட்டோ ஆறு ஆத்து ஆளர் மந்திக்கு ஆளுக்கு சந்தேகம் வந்து ஆத்தே. சரி அதுதான் சரி இப்போ கண்டுட்டேன் படம் முடிஞ்சு அம்மா ஆளை பார்க்கடா இந்தியன் தாத்தா ஆகிடக்கா இந்தியன் கமல் மாதிரி இங்கே நடையப்பார். ஓ நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு. இப்போ ஆளுக்கு கண்டறியா கொண்டே விட போகிற நேரம் வேற நீ பேசும் தமிழ் எனக்கு நல்லா கிட்ட கொண்டே விட்டுருப்பேன். பயம் என்னண்டா சில ஹார்ட் அட்டாக் வந்துடும்டாப்பா. அன்றைக்கு வெள்ளாளகேன்ற தேப்பனுக்கு வந்து आयुबोन माते आयुबोन ओ मैं बीडिया केंद्र किया नहीं थे बीडी केंद्र किया नहीं थे ओ दंगे ना थे हाँ तो मैं वो यात्रा लेती है ना केवल हाँ सो मैं अम्मा इन्नो थे इन्नो अम्मा तो कत्ता करो यार ये गीला बाला नहीं गीला हाँ तो अम्मा क्यों था अप्पी आवा गीला नहीं अप्पी आवा गीला ये तना करता थे अम्मा हाँ ये ना अतुल दांड पुलो ना खार हाँ ओए आई में हाँ 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 இவடெல்லாம் பிரச்சனை இல்லை காணும். அக்னி வந்து தாண்டா விட்டுக்கலாம். நான் போகிறேன் நீங்கள் இங்கே பின்னு கொண்டு முடியாத மாதிரி நீங்கள் போங்க ஆனால் இவரை விட்டாலும் பிள்ளை இவர் சொல்லி போடுவார். அவர் அவ்வளோ வேகமாக போக மாட்டார். ஆனால் அவரே பின்னு தான் நாங்கள் போகணும். ஏண்டா கார் போகக்கூடிய இடம் தான் ஆடாது. பெரிய ஹாபிட்டா அப்புறம் ஓவர்டேக் பண்ணிக்கணும். ஓ அப்புறம் அண்டே வந்து நீ அங்கே வரு ஆ ஒரு வட்டாவோ அடி ஓ
ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. அதான் தெரியுதாப்பா. டக்குன்னு ஆள் போய் நியூஸ் கொடுக்கணும். ஏமாத்தமா ஹாப்பி ஏன்னா அக்கியன்னு வேணுமா? ம்